வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். அஷாட் அர்சுமானியன் அப்படிங்கிறவரோட ஐடியாஸை அடிப்படையா வச்சு நம்ம சிந்தனை முறையை எப்படி முற்றிலுமா மாற்றி அமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருமே ஒரு விதமான லீனியர், அதாவது நேர்கோட்டு சிந்தனையில தான் மாட்டிட்டு இருக்கோம். நம்ம வேலை, நம்ம பிளானிங் எல்லாமே 1, 2, 3ன்னு படிப்படியாக தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் இப்போ அப்படி இயங்கலையே. நம்ம வழக்கமான சிந்தனைகளை உடைச்சு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய அந்த எக்ஸ்பொனென்ஷியல் உலகத்துக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் மைண்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு சாதாரண பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிங்க. அப்புறம் மறுபடியும் 2ஆக மடிங்க. இப்படியே 42 தடவை மடித்தா அதோட தடிமன் எவ்வளவு இருக்கும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம மூளை உடனே என்ன சொல்லும்? ஒரு 2-3 இன்ச்சு திக்கு இருக்கும், இல்லைன்னா ஒரு டேபிள் சைஸுக்கு வருமா? அப்படித்தானே தோணும். ஏன்னா எக்ஸ்பொனென்ஷியல் வளர்ச்சியை புரிஞ்சுக்க நம்ம மூளை ரொம்பவே கஷ்டப்படுது. ஆனால் உண்மையான பதில் சில இன்ச்செல்லாம் கிடையாதுங்க. அந்த பேப்பர் நம்ம பூமியில இருந்து நிலா வரைக்கும் போகிற அளவுக்கு தடிமன் ஆகிடும். என்ன ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாங்க, கரெக்டாக 2,40,000 மைல்கள். வேணும்னா உங்கள் ஃபோனில் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதில் இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. நம்ம மூளைக்குள்ள எக்ஸ்பொனென்ஷியல் growth பயஸ்னு ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. அதாவது திடீர்னு நடக்கிற அபரிமித வளர்ச்சியை நம்பவோ புரிஞ்சுக்கவோ நம்ம மூளை தயங்குது. அஷாட் அவரோட லைஃப்ல பார்த்த 2 வேற உலகங்களை இப்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவரு ஒரு பால் பண்ணை நிறுவனத்தோட ஃபைனான்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ற லீனியர் உலகத்துல இருந்தாரு. பேங்க்ல கடன் வாங்க 2 வருஷம் அலைச்சலான பேச்சுவார்த்தை. 500 பேருக்கு மேல சம்பளம் கொடுக்கணும். வெண்டாஸ் கூட டெய்லி சண்டை. இப்படி ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள பாதி உசுறு போயிடும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த லீனியர் பிளானிங் நம்மளை எப்படி முடக்கி போடுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனால் அவர் ஒரு டெக் மீட்டப்புக்கு போனப்போ அங்கே இருந்தவங்க கையில் ஒரு ப்ராடக்ட் கூட இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட லட்சக்கணக்கில் ஃபண்டு வாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த லிமிட்டும் இல்லாத ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்டார்ட் அப் உலகம் அது. இந்த 2 உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை நாம் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது? இந்த லீனியர் சிந்தனையிலேயே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? இப்போ வெளியில் உலகம், எஜுகேஷன், பிஸ்னஸ், ஏஐன்னு எல்லாமே வருஷத்துக்கு 50% வேகத்தில் மாறிட்டு இருக்கு. ஆனால் நாம் நம்ம ஸ்கில்ஸை வெறும் 5% தான் மாற்றிக்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பெரிய அடி வாங்குவோம். எக்ஸ்பொனென்ஷியல் வளர்ச்சிங்கிறது இனிமே ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. அது இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு அத்தியாவசியமான தேவை. இதை ஒரு டெய்லி ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. நம்ம சுற்றி நடக்கிற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வளர்றோமான்னு தினமும் செக் பண்ணிக்கணும். சரி, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? உலகத்தில் இருக்கிற டாப் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்புகள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணலாம். அது என்னன்னா, உங்களுக்கான சூப்பர் பவர், அதாவது தனித்துவமான திறன், அதற்கான சரியான நிலைப்பாடு, அதாவது பொசிஷனிங், அப்புறம் சரியான அலை, இந்த 3 ஒன்றா சேரும்போது தான் மேஜிக் நடக்கும். நம்ம சூப்பர் பவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி
இந்த அலை இல்லைன்னா வேவ் அப்படிங்கிறது என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்கலாம். அலைங்கிறது ஏதோ வந்துட்டு போகிற ஒரு சின்ன ட்ரெண்டு கிடையாது. இந்த உலகமே எப்படி இயங்குதுங்கிறத மொத்தமாக மாற்றி அமைக்கிற ஒரு மாபெரும் கட்டமைப்பு மாற்றம். பொருளாதாரத்திலையும் மக்கள் எதை நம்புறாங்க அப்படிங்கிறதுலையும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். இந்த அலையை முன்கூட்டியே கணிக்கிறது தான் வெற்றியோட முதல் படி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆப்பிள் கம்பெனியோட எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஒரு சின்ன கேரேஜில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு $4 ட்ரில்லியன் மதிப்பில் நிற்கிது. எப்படி? ஆப்பிளோட சூப்பர் பவர் புதுசாக எதையோ கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜியை எடுத்து அதை ஒரு சூப்பரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது தான். பர்சனல் கம்ப்யூட்டிங் மற்றும் மொபைல்னு ஒரு மாபெரும் அலை வந்தப்போ ஆப்பிள் தங்களோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த அலை மேலே சவாரி செஞ்சாங்க. அதே மாதிரி தான் சர்வீஸ் டைட்டன் கம்பெனியும். அவங்க அப்பா அம்மாவோட சாதாரண பிஸ்னஸை ஈஸியாக ஆக்கிறதுக்காக ஆரம்பித்த கம்பெனி இது. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக புரிஞ்சுக்கிற அந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் அவங்களோட சூப்பர் பவர். பாரம்பரியமான தொழில்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தேவைப்படுங்கிற அலை உருவானப்போ அவங்க அதை கச்சிதமாக பிடிச்சாங்க. இன்னைக்கு அது $8.3 பில்லியன் கம்பெனி. இந்த பெரிய கார்ப்பரேட் கதைகளை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு அஷாட் ஆர்மேனியாவில் தன்னோட வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனத்தை எப்படி உருவாக்குனார்னு பார்ப்போம். 3 நண்பர்கள் சேர்ந்து இதை ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு டீப்பான ஏஐ ரிசர்ச் ஸ்கில், இன்னொருத்தருக்கு ஸ்டார்ட் அப்களை வேகமாக உருவாக்குற ஸ்கில், அஷாட்டுக்கு கம்பெனியை ஸ்ட்ராங்காக நடத்துகிற நிறுவன ஒழுங்குமுறை ஸ்கில். இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கலாம்? நம்ம ஜூனியர்ஸ்க்கோ இல்லை நம்ம டீமுக்கோ எக்ஸ்போனென்ஷியல் திங்கிங்கை சொல்லி கொடுக்கும்போது இப்படி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பலத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய கூட்டு சூப்பர் பவராக மாற்றணும். தங்களோட அந்த தனித்துவமான டீம் சூப்பர் பவரை சரியான இடத்துல நிலைநிறுத்தினதால அவங்களால ஒரே நேரத்தில் 2 மாபெரும் அலைகளை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஒன்று ஆர்மேனியாவில் அப்போதான் புதுசாக உருவாகிட்டு இருந்த ஸ்டார்ட் அப் அலை, 2வது உலகத்தையே புரட்டி போட வந்த ஏஐ அலை. இந்த 2 அலைகளும் அவங்கள மிக வேகமாக அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போச்சு. அலைகள் எவ்வளவு சீக்கிரமாக மாறுதுன்னு தெரிஞ்சுக்க ரியல் வேர்ல்டில் ஏஐ எப்படி இன்டகிரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நாம் ChatGPT மாதிரி டிஜிட்டல் ஏஐ யூஸ் பண்ணுறோம். அது இமெயில் எழுதும், டெக்ஸ்ட் உருவாக்கும். ஆனால் அடுத்த மாபெரும் அலை எது தெரியுமா? ஃபிசிக்கல் ஏஐ. அதாவது ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் மூலமாக நிஜ உலகத்தில் நாம் செய்கிற உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை ஏஐ செய்ய போகுது. இதுதான் ஃபியூச்சர் ட்ரெண்ட். சரிங்க, இது வரைக்கும் நாம் கார்ப்பரேட் கம்பெனி பிஸ்னஸ்னு பேசுனது போதும். இப்போ ஒரு கரியர் கோச் மாதிரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த ஸ்டார்ட் அப் ஃபார்முலாவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு சாதாரண அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஏஐ அலை வரும்போது உங்களை ஒரு ஏஐ அடிப்படையிலான ஃபினான்ஷியல் அட்வைசராக மாற்றிக்க முடியும். அதுக்கு உங்கள் திறமைகளை நீங்கள் எப்படி மேப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்கான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட். இப்போவே ஒரு பேப்பர் எடுங்க, 3 காலம் போட்டுக்கோங்க. முதல் காலத்தில் நீங்கள் ரொம்ப விரும்பி செய்கிற விஷயங்களை எல்லாம் எழுதுங்க. 2வது காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர்ற விஷயங்களை எழுதுங்க. ஆனால் கவனிங்க, அந்த விஷயம் மற்றவங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கணும். 3வது காலத்தில்
இன்னைக்கு செய்யறத விட நாளைக்கு நான் இதை இன்னும் சிறப்பா செய்வேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புற விஷயங்களை எழுதுங்க. இந்த 3 காலத்திலையும் பொதுவா எந்த விஷயம் வருதோ அதுதாங்க உங்களுக்கான தனிப்பட்ட சூப்பர் பவர். இந்த அலசலை முடிக்கிறப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய 3 முக்கியமான கேள்விகளை நான் விட்டுட்டு போறேன். 1, உங்க வாழ்க்கையில நீங்க எதை 10 மடங்கு பெருக்க விரும்புறீங்க? அது பணமா, பதவியா, இல்ல செல்வாக்கா? 2வது, அந்த இலக்கை அடைய வெளியில நடந்துகிட்டு இருக்கிற எந்த பெரிய மாற்றம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? 3வது, அந்த அலை மேல ஏறி பயணிக்க நீங்க கண்டுபிடிச்ச உங்களோட சூப்பர் பவரை எப்படி பயன்படுத்த போறீங்க? டெய்லி இதை பத்தி யோசிங்க. உங்க டீமை உருவாக்குங்க. அடுத்த அலை எதுன்னு கண்டுபிடிங்க. எக்ஸ்போனென்ஷியல் வேகத்தில் உங்களோட இலக்குகளை அடையுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான சிந்தனையில் சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.